வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, சில ஜாதகங்களுக்கு பொருத்தம் பார்க்காமலே அவங்க திருமணம் நிச்சயம் பண்ணுவாங்க. இது எந்த மாதிரி ஜாதகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது முன்ன இருக்கக்கூடிய காலங்களில் இந்த அமைப்புகள் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு அதிகமாக கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியலை. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தங்கை 2 பேர் இருக்காங்க. அவங்க அண்ணன் மேலே தங்கையும் இல்லை தங்கை மேலே அண்ணனும் அளவு கடந்த பாசம் உள்ளவங்களாக இருக்காங்க. அப்போ அந்த உறவு அப்படிங்கிறது விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க 2 பேரும் இணைந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அதாவது 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பையனாக இருந்து மற்றவங்களுக்கு பெண்ணு இருந்தால் அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அவங்க உறவுகளுக்குள்ள திருமணம் நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அன்றைக்கே அவங்க தீர்மானித்து வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த உறவுகள், அந்த ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பொருத்தம் பார்க்க போக மாட்டாங்க அதிகபட்சம். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அந்த காலத்தில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை தாங்கி அவங்க அந்த உறவுகள் அப்படிங்கிற அந்த பாசம் அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகாமல் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே ஒதுங்கியே வந்துடும். அப்படி ஒன்று போல் சேர்ந்து வரக்கூடிய அந்த உறவு பார்த்திங்கன்னா, திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா முடிவை எடுத்துட்டாங்க. அவங்க என்ன இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாய் தந்தையர்கள் முடிவை எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி கூடவே வருவாங்க. அப்போ அவங்க அந்த ஜாதகத்தை பிரிவினைக்கு கொண்டு போகாத அளவுக்கு இவங்க அந்த குடும்பத்தை அனுசரித்து அப்படியே ஓட்டி கொண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு இவங்க திருமணம் பொருத்தம் அந்த காலத்தில் பார்க்குறதில்ல. இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருந்திருக்கு.